திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசு பெருந்தகை கைலை காட்சியை கண்ட நிலையில் அம்மையப்பரை இடவ வாகனத்தில் கண்டு பணிந்து எழுந்து உடல் குலைந்து நிற்க பாடினார், ஆடினார், அழுதார். இதற்கு மேல் ஒன்று அங்கு நிகழ்ந்தது. அந்த நிகழ்வினை யார் சொல்ல வல்லார் என்று சேக்கிழார் பெருந்தகை ஒரு வினா எழுப்பியிருக்கிறார். அந்த அனுபவம் அனுபவத்துக்குரியதே அன்றி சொல்லுக்குரியது அல்ல என்பதனால் அதை அவரவர் வாழ்நாளில் அனுபவித்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டார். இப்போ அந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் வருகிற பொழுது பார்த்த சக்தி சிவம் என்கிற வண்ணமாக இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அசையும் பொருளும் அசையா பொருளும் சிவசக்தியின் கலப்பாக இருப்பதை கண்ட நிலையில் திருப்பதிகத்தில் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அருள் செய்திருக்கிறார். நீங்கள் அந்த பதிகத்தை உற்று நோக்கினால் தெரியும். முதல் பாட்டு நமக்கு நேரம் கருதி பதிகம் முழுக்க நம்ம போகலை. முதல் பாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி. மாதர் என்பதுக்கு அழகுன்னு பொருள். அழகான பிறையை சடையில் உடைய பெருமான் மலையத்துவசன் மகள் என்கிற உமையம்மோடு ஆக மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி உமையம்மையோடு கூடி அப்படி வரும்போது போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். அது சொல்லும்போது அந்த பெருமான நீரும் பூவும் கொண்டு அடியார்கள் வணங்குவார்கள். இதுதான் நமக்கு அடியாருக்கான இலக்கணம். இங்கே 10 வகையான இலக்கணத்தில் ஒன்று இறைவனை பூவும் நீரும் கொண்டு போற்றுதல் அடியாரின் இலக்கணம். அதனால தான் நீர் சொல்லும்போது நம்முடைய நெடுங்கல பதிகத்தில் சொல்லும் பொழுது நீர் சுமக்கும் நின் அடியார், பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே, நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே அப்படின்னு சொன்ன ஞானசம்பந்த பெருந்தகை பூவோடு நீர் சுமக்கும்னர். இதான் போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். இதில் ஒரு ஒழுங்கு என்ன சொல்கிறாரு, நான் உன்னை காண வருகிறேன், வரும்பொழுது எனக்கு முன் நீரும் பூவும் கொண்டு அடியார்கள் வருவதை பார்க்குறேன். பார்க்கும்போது நீங்கள் போங்க, நான் பின்ன வரேன். அடியாருக்கு பின் நான் போனால் போதும். தன்னை ஒரு அடியார் நீங்கள் இருங்க, நான் முன்னாடி போகிறேன், எனக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லல அப்பரசாமி. நீங்கள் அடியார்கள் முன்ன போங்க, உங்கள் பின்னாடி நான் வரேன்னு நினைக்கிறார். இதுதான் நாமளும் பின்பற்ற வேண்டிய ஒரு ஒழுகலாறு என்பதை நினைவிற்கொள்ளணும். ஏதாவது ஒரு நிலை ஒரு தொண்டர்கள் வராங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், முதலாளாக போய் முன்றி நிற்காம போங்கய்யா பின்னாடி வரேன், நீங்கள் போங்க பின்னாடியே வரேன் அப்படின்னு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அப்படிங்கிற ஒரு குறிப்பு பண்பட்ட நெஞ்சமுடைய நாவுக்கரசர் நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார். நமக்கு இதுவே நம்ம அந்த இடத்துல முந்தி கொண்டு போய் நிறுத்தி கொண்டு நான் தான் முன்ன அப்படி இல்லை. புகுவார் அவர் பின் புகுவேன். அந்த பாட்டில் சொல்கிறார், யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது. எனக்கு ஒன்றுமே தெரியலிங்க, அங்கே மூழ்கின இங்கே எந்திரிச்சிட்டேன், எப்படி இங்கே வந்தனே தெரியலன்றார் அகச்சான்று. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது. சரி, காதன் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். ஆண் யானையும் பெண் யானையுமாக நான் வர வழியில் பார்த்தேன். நான் பார்த்தது எதை? ஆண் யானையும் பெண் யானை. காதன் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். பிடி என்பது பெண் யானை, களிறு ஆண் யானை. பிடியதன் உருவுமை கொலை ஞானசம்பந்த தேவாரம் சரிங்களா. களிறு வருவன கண்டேன். சரி, நான் பார்த்தது ஆண் யானையும் பெண் யானையும் சொல்லி அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அடுத்து சொன்னார், கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதன கண்டேன்.
அப்போ அந்த யானையின் பாதத்தை பார்க்கும்போது எனக்கு யானையின் பாதமாக தெரியலையா, சிவசக்தியின் பாதமாகவே தெரிந்தது என்பது குறிப்பு. அப்போ அவரை கோழி அப்படின்னு எடுத்துட்டா ஆண் பெண், நாரை, பறவை இனங்கள், இப்படி எதையெல்லாம் ஒன்றொன்னா பார்த்துட்டே வந்தாரோ 10 பாட்டில் 10 வகையான உயிரினங்கள் சொல்லப்படுகின்றன. அவை எல்லாமே நான் சிவமும் சக்தியுமாகவே பார்த்தேன். இதுதான் கைலை காட்சி. காணுகிற பொருளில் சிவசக்தி அப்படிங்கிற கலப்பு உண்டு. இதை நீங்கள் ஒரு ஆழமாக ஒரு குறிப்பு நினைந்து கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு பெண் என்று எடுத்துக்கொண்டாலும் சரிங்க, ஒரு பாதி ஆண் தன்மை இருக்கும், ஒரு பாதி பெண் தன்மை இருக்கும். பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. ஆக ஒரு ஆணில் பெண்ணின் தன்மை உண்டு, ஒரு பெண்ணிடத்தில் ஆணின் தன்மை உண்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், வலது காலை விட இடது கால் சற்று அளவு குறைந்திருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்த்து கொள்ளுங்கள். அவரவர் கால் சுவடுகள் வலது காலில் இடது கால் அடங்கும் அளவு தான் இருக்கும். ஏன், வலதுபுறம் சிவத்துக்குரிய தன்மை, இடதுபுறம் சக்திக்குரிய தன்மை. நீங்கள் எப்போவாவது அம்மா கோபத்தோடு குழந்தையை அடிக்கும்போது பாருங்கள், இடது கையால் அடிப்பாங்க, வலிக்கக்கூடாதுன்னு. வலது கையில் அடித்தால் வன்மை இருக்கும், இடது கையில் மென்மை இருக்கும். அதனால் வலிக்கக்கூடாதுக்காக மென்மையாக அடிப்பது. அது மிரட்டியும் ஆகணும், அதை புரிய வைக்கணும். அதனால் அப்படி ஒரு பழக்கம் இருப்பது. அதனால தான் திருவடி திருத்தாண்டகத்தில் அப்பர் சாமி பாடும்போது உரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடினர். உரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடி, ரெண்டும் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே அது அடங்கும். சீக்குள்ளே வா அடங்கும், வாவுக்குள்ளே சீ அடங்கும், இல்லை சீயில் வா அடங்கணும். இதுதான் தன்மை என்பதனால அப்படி ஒரு குறிப்பு அப்பருடைய திருவடி திருத்தாண்டகத்தில் பார்க்கலாம். நம்முடைய உடற்கூறிலும் அப்படி ஒரு மென்மையும் வன்மையும் கலந்திருப்பதை நாம் காண முடியும். இதுதான் அடிப்படையாக. அதனால சொன்னார், நான் காணுகிற உயிரெல்லாம் சிவசக்தியாகவே கண்டேன் 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 அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இது இன்றைக்கி இசை உரிய வகையில் கர்நாடக இசை பாடுகிறவர்கள் கூட இந்த பாட்டை எடுத்துக்கொண்டு நல்ல ஆலாபனையெல்லாம் செய்து ஒரு அரை மணி நேரம் இந்த பாட்டை, ஒரு பாட்டை ஒரு அரை மணி நேரம் பாடுவாங்க. அப்படியே நீங்கள் ஓதுவாமூர்த்திகள் அவங்களும் இந்த பாடல்லாம் எடுத்துக்கொண்டு ரொம்ப நேரம் பாடுவதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இந்த அமைப்பில் இனி வருகிற ஒரு சில பாடல்களை இதே யாப்பில் அமைத்திருக்கிறார் நம் சேக்கிழார் பெருமான். அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ பெருமானை நான் கண்டேன்ட்டார். அடுத்து சொல்கிறார், கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலாதமை போற்றி கொண்ட திருத்தாண்டகத்தில் கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர் பிரான் திரு ஐயாறு அமர்ந்தனர் நாவுக்கு அரசர். சொன்னார், அந்த பெருமானை இப்போ உள்ளே போய் ஐயாற்று அப்பர் செம்பொச்சோதிநாதர் என போற்றப்பெறுகிற இறைவர், அம்மை அறம் வளர்த்த நாயகி என போற்றப்பெறுகிற அன்னை சென்று பெருமானை பணிந்து கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலாதமை போற்றி என்னெல்லாம் அருள் செய்தார்? திருத்தாண்டகங்கள், திருத்தாண்டகம் அல்ல திருத்தாண்டகங்கள். அப்போ ஒரு பதிகம் அல்லன்னு தெரியுது, பல பதிகம். குறுந்தொகை நேரிசை திருவிருத்தம். இப்போ நீங்கள் அப்பர் தேவாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் திருமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சில பண்ணமைந்த பாடல்கள் உண்டு. இப்போ நாம் பார்த்த மாதர் பிறை கண்ணியானை காந்தாரம், முத்துவிதானம் குறிஞ்சி, இது சில 4ஆம் திருமுறையில் வேறு வேறு பண் அமைப்போடு பழந்தக்கராகம் காந்தாரம் இவையெல்லாம் 4 அடங்கியிருக்கும். 5 குறுந்தொகை தான், 6 திருத்தாண்டகம்தான். ஆனால் 4ஆம் திருமுறை பொறுத்தவரையில்
பெரும்பாலான பதிகங்கள் திருவிருத்தம் அல்லது திருநேரிசை, இந்த 2 அமைப்பில் இருக்கும். திருவிருத்தம் என்பது 5 சீர் இருக்கும், திருநேரிசை என்பது 6 சீர் இருக்குங்க. வேறு பதிகங்கள் அந்த பண் அமைப்புக்கு ஏற்ற யாப்பில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அப்பர் தேவாரத்தை குரு பூஜையின் பொழுது பாராயணம் செய்து பார்த்தீங்கன்னா அந்த வேறுபாடும் அதனுடைய சுவையும் நீங்கள் சுவைக்க முடியும். அப்போ 4ஆம் திருமுறையில் திருநேரிசை, திருவிருத்தம், சில பண்ணோடு கூடிய பதிகங்கள் இருக்கிறது. 5ஆம் திருமுறை 4 சீரு 4 வரி, ஒரே யாப்பு தான். திருமந்திரம் எப்படி இருக்குதோ அதே போல் இருக்கும். திருமந்திரத்துக்கும் குறுந்தொகைக்கும் வேறுபாடே காண முடியாது. அது மாதிரி யாப்பினுடைய அமைப்பு, சந்த அமைப்பு எல்லாம் அது போலவே இருக்கும். அதுக்கு அடுத்து திருத்தாண்டகம் 8 சீர் உடையது, 4 வரிகள் உடையது. அந்த அமைப்பு திருநாவுக்கரசரை தவிர வேறு யாரும் பாடலை. தாண்டக யாப்பு அவர் ஒருத்தர் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறார். அதில் இங்கே சொல்லக்கூடிய குறிப்பு பார்த்திங்கன்னா திருத்தாண்டகங்கள் அப்படின்னார். பாடியது நிறையா, கிடைச்சது 1. என்ன பதியம் கிடைச்சது? ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன்மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொச்சோர். 10 பாட்டிலும் திருவையாறு அகலாத செம்பொச்சோதி, திருவையாறு அகலாத செம்பொச்சோதி என்று அருள் செய்திருக்கிறார். இந்த பதிகத்தில் நல்ல குறிப்புகள் பல உண்டு. அதில் 3ஆவது பாட்டில் ஒரு குறிப்பு சொல்வார். கனத்தகத்து கடுஞ்சுடராய் நின்றாய் நீயே, கடல் வரைவான் ஆகாயம் ஆனாய் நீயே அப்படிங்கிற அந்த பாட்டில் மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே, மலர் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, சினத்திருந்த திருநீல கண்டன் நீயே, திருவையாறு அகலாத செம்பொச்சோர். நம்ம மனசில் நினைப்பதை முடித்து தருகின்ற தலைவன்கிறார். மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே, மலர் சேவடி. எப்போ திருநல்லூரில் வச்ச திருவடி நினைவு இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது. நீ அன்றைக்கி திருநல்லூரில் உன் திருவடி வச்சில சாமி, அதனால் மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே, மலர் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே. இது ஒரு அழகான ஒரு குறிப்புங்க. அப்படியே அந்த பதிகத்தை அப்படியே வந்தீங்கன்னா, உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே. என் நெஞ்சில் அல்லது என்னுடைய சொல்லில் என் செயல், அது என்னுடைய உணர்வு அப்படின்னு சொன்னால் அது நீதாயானார். என் உள்ளத்தில் படுகிற உணர்வுகள் எதுவும் என்னுடையதல்ல, எல்லாமே உன்னுடைய. உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே, உற்றவர்க்கோர் சுற்றமாய் நின்றாய் நீயே. அப்படி யாரெல்லாம் உணர்வு அனைத்தும் நீ என்று நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன்தான் சுற்றம். உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே, அந்த உணர்வில் உற்றவர்க்கு சுற்றமாய் நின்றாய் நீயே, கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீ. படித்து படித்து பெறுகிற அறிவு இருக்குது அல்லவா, அது நீதாயானார். கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீயே. சரி, படிச்சுட்டா கற்றவர்க்கோர் கற்பகமாய் நின்றாய் நீ. கற்பகம் அப்படின்னா வேண்டியதை தருகிற விருட்சம் என்று பெயர். கற்பகத்தரு இந்திரலோகத்தில் இருக்குது. இந்திரனுடைய உலகத்தில் கற்பகத்தரு, தருனா மரம், தருதலால் அது தரு. எது தரும்? இலை தரும், பூ தரும், காய் தரும், கனி தரும், வேர் தரும். அதனால் மரத்துக்கு தரு என்று பெயர். எனவே கற்பகத்தரு வேண்டியதை தருவதனால அது கற்பகத்தருன்னு பேர். அதனால் சொன்னார், கற்றவர்க்கோர் கற்பகமாய் நின்றாய் நீ. அடுத்த வரி சொன்னாருங்க, பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீ. என்னை பெத்த அம்மா இருக்காங்கல்ல, யார்? மாது இனி யார்? அந்த அம்மாவை விட இனிமையானவன் நீயான்னார். பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே, பிரானாய் அடியன்மேல் வைத்தாய் நீயே.
செற்றிருந்த திருநீல கண்டன்னியே திருவையார் அகலாத செம்பொச்சு. நீங்கள் இதெல்லாம் பாராயணம் செய்யும்போது படித்து படித்து பார்த்திங்கன்னா எப்போவாது நம்ம நெஞ்சில் 2 சொட்டு அப்படியே கசிந்து கசிந்து நெஞ்சை பிசைஞ்சு கண்ணில் தண்ணி வந்துடும். தனிமையிலிருந்து படித்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசருடைய தேவாரம் திருவாசகத்தை போல உருக்கும். திருவாசகம்தான் உருக்கு நினச்சிக்காதீங்க, திருநாவுக்கரசர் தேவாரமும் உருக்கும். படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நீயே நீயே அப்படிங்கிறதெல்லாம் உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே, இது பாட்டு யாப்பு வகையில் அப்படியே படிப்பது. இதை கொஞ்சம் கொண்டு கூட்டிப்பான்னு வச்சுக்கினேன். நீயே உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய், நீயே பெற்றிருந்த தாயவனின் நல்லாய், நீயே அப்படின்னு அதை சொல்ல முன்ன போட்டு பாடி அனுபவிக்கிற அனுபவம் ஒன்று உண்டு. இப்படி இந்த பதிகத்தில் பாடப்பட்ட பாட்டு அனைத்தும் அப்படியே ரொம்ப நெஞ்சத்தை பிசையக்கூடிய உணர்வில் இந்த பதிகம் அருள் செய்திருக்கிறார் திருத்தாண்டகம். அடுத்து பார்த்திங்கன்னா குறுந்தொகை அப்படிங்கிற வகையில் 2 பதிகம் அருளியிருக்கிறார். கிடைக்கப்பெற்ற வகையில் திருவையாறில் நம்முடைய அப்பருடைய பதிகங்கள் 2 பதிகங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் 5ஆம் திருமுறையில் 2 பதிகம். அடுத்து பார்த்திங்கன்னா நேரிசை என்பதில் மொத்தம் 3 பதிகம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திரு நேரிசையில் 3 பதிகம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுபோல் திருவிருத்தம் அப்படிங்கிற வகையில் பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகையில் 4ஆம் திருமுறையில் மொத்தம் நமக்கு 6 பதிகம் கிடைக்கப்பெற்றிருக்கு. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 6 பதிகம். 5ஆம் திருமுறையில் நமக்கு கிடைத்த வகையில் 2 பதிகம் குறுந்தொகை கிடைத்திருக்கிறது. 6ஆம் திருமுறையில் ஐயாற்றுக்கு 3 பதிகம் அப்படிங்கிற வகையில் 1 நமக்கு இந்த அருமையான திருப்பதிகமாக அமைய பெற்றிருப்பதை நாம் காண முடிகிறது. அதில் குறிப்பாக 4ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் அருமையான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிகம் உண்டு. இந்த பதிகம் மட்டும் 20 பாட்டு உடைய பாட்டு. பெரும்பாலும் பதிகம் 10 பாட்டு தான் இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு பதிகம் 20 பாடலை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அந்த பதிகம் கங்கையை செடையில் வைத்தார் அப்படின்னு அந்த பதிகம் தொடங்கும். 4ஆம் திருமுறையில் 20 பாடல் நமக்கு உரிய பதிகமும் உண்டு. அது இந்த பாட்டு 10 தான். கங்கையை செடையில் வைத்தார், கதிர்பொறி அறவும் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திசை திசை தொழவும் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மான்மரி மழுவும் வைத்தார், அங்கையில் அனலும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே. இது 4ஆம் திருமுறை 10 பாட்டு. இன்னொரு பதிகம் இருக்குங்க, திருவிருத்தம் அப்படிங்கிற வகையில் 20 பாட்டுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவசியம் அந்த 20 பாட்டை படித்து பாருங்கள். ஏன்னா மிக 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 நுட்பமான கருத்துக்கள் அந்த 20 பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அது நமக்கு காலம் நமக்கு இல்லை, அதனால் நான் அதுக்குள்ளே போகலை. ஒரே ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு தெரிந்த பாட்டு பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன, முத்தி கொடுப்பன, மொய்த்து இருண்டு நின்ற பந்தித்த பழவினை தீர்ப்பன, பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. இது பாட்டு. இது முதல் பாட்டுங்க. 20 பாட்டில் முதல் பாட்டு. நீங்கள் 4ஆம் திருமுறை என்று எடுத்துக்கொண்டு இந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் விளக்கம் செய்யும்போது இப்போ எடுத்து பாருங்கள். பாட்டை நான் சும்மா படித்து சொல்லிட்டேன். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன, முத்தி கொடுப்பன, மொய்த்து இருண்டு நின்ற பந்தித்த பழவினை தீர்ப்பன, பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. அந்த முடிக்கும்போது அடித்தலமே அப்படி முடிச்சிருக்கிறார். இதுக்கு எப்படி தெரியுமா பொருள் செய்யணும்? இறைவனுடைய திருவடி தாமரை எத்தகையது? ஐயாரன் அடித்தலமே சிந்திப்பரியன.
நீங்கள் இறைவன் திருவடி நீ நினைந்தால் உன் நினைப்பில் வந்து சிக்கக்கூடியது அல்ல. ஏன்? சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. அறிவுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறாயா, அதனால் சிந்திப்பரியன. சரி, அப்போ அவன் கிடைக்கவே மாட்டானா? கிடைப்பார். எப்போ கிடைப்பார்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்குபவர் கிடைப்பாரா? கிடைப்பார். ஒரு வேளை அவன் அருளால் நான் வணங்கினா என்னையா கிடைப்போம்? அப்படி வணங்குபவருக்கு, சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவர். நான் பார்த்துருவேன் நினைக்கவனுக்கு கிடைக்க மாட்டாயா. அவன் அருளால் யார் சிந்திக்கிறார்களோ அவருக்கு தேனாய் இன்பத்தை தருகிற பெருமான். சிந்திப்பு அரியன ஐயாரன் அடித்தளம். சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன ஐயாரன் அடித்தளம். ஐயாரன் அடித்தளமே முந்தி பொழிவன. சரி, அந்த திருவடி என்ன பண்ணும்? முத்தி கொடுப்பன. ஐயாரன் அடித்தளமே முத்தி கொடுப்பன. முத்தி மட்டுமா கொடுக்கும்? அதுக்கு முன்னே என்ன செய்யணும்? உயிரை பற்றி நிற்கின்ற பழவினை இருக்குது பாருங்கள். பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன ஐயாரன் அடித்தளமே. பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே. இதெல்லாம் எதியா செய்யும்? திருவடிதாயா செய்யும். 20 பாட்டுங்க. இப்படி ஒரு பாட்டு இல்லை, 20 பாட்டிலும் பாட்டை முடிக்கும்போது அடித்தளமே அடித்தளமே அடித்தளமேன்னு சொல்வார். நீங்கள் கொண்டு கூட்டி அந்த பாட்டை படிக்கணும். படிச்சிங்கன்னா ரொம்ப ஆழமான சுவை உங்கள் நெஞ்சுக்குள்ளே கிடைக்கும் என்பது இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான குறிப்பு. எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ படித்து பாருங்கள். இதில் நம்ம பெரும்பாலும் பாடுகிற பாட்டு ஒரு பாட்டு உண்டு. அமுது ஊட்டும்போது சாமிக்கு பாடுவேன். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குடித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை கோது செந்தேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழ்ந்திருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளம். ஆக ஐயாரன் அடித்தளமே காதல் கசிவோடு பத்தருக்கு செந்தேன் கொடுக்கக்கூடியது. இப்படி இந்த திருத்தலத்தில் கொடுக்கப்பட்ட குறிப்புகள் மிக மிக ஆழமான குறிப்புகள் அமையப்பெற்ற பதிகம் இந்த பதிகம். நம்முடைய அறிவை திருத்துவது அவன் திருவடின்னு கொடுத்துருக்கிறார். நீங்களாம் அதை படித்து பாருங்கள். தாண்டி போவது கடினம்தான், வேறு வழி இல்லை. காலம் கருதி கடந்து போகணும். அதனால் அவசியம் வீட்டில் போய் இந்த 10 பதிகத்தை படித்து பாருங்கள். நரக குடியிலிருந்து கை கொடுத்து நம்மை ஏற்றுவது ஐயாரன் அடித்தளம் என்று இந்த பதிகத்தில் குறிப்பு இருக்கிறது. ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது படித்து பார்த்து கொள்க என்று உங்கள்கிட்டே விட்டுறோம். எனவே திருத்தாண்டகம், குறுந்தொகை, நேரிசை, அப்படி இந்த யாப் அமைப்புகளில் வெவ்வேறு வகையான திருப்பதிகங்களை எல்லாம் பாடி பெருமானை வணங்குகிறார் திருநாவுக்கரசு பெருமான். இப்படி வணங்கி ஐயாற்றின்கண் எழுந்தருளி இருக்கின்ற காலத்தில் திருவருள் அவருக்கு உணர்த்தியது அடுத்தடுத்த திருத்தலங்களை வணங்குவதற்கு. அப்படி வரும்போது என்ன பண்ணுறார் பாருங்கள். நீடிய அப்பதி நின்று நெய்த்தானமே முதலாக மாடுயிர் தானம் பணிந்து மழவாடியாரை வணங்கி பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி தேடிய மாலுக்கு அறியார் திரு பூந்துருத்தியை சேர்ந்தார். ஐயாற்றில் வந்து பெருமானை கண்டு எல்லா வகையான யாப்பிலும் பதிகம் பாடி உழவார தொண்டு செய்த திருநாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து திருவருள் உணர்த்த அடுத்து அவர் வந்தது திரு நெய்த்தானம் என்ற தலம். இந்த திருத்தலத்துக்கு வருகிறார். நீடிய அப்பதி நின்று திருவையாறிலிருந்து மேற்கு நோக்கி வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் நடந்து வந்துடலாம். பஸ்ஸுக்கெல்லாம் நிற்கிற நேரத்துக்கு நடந்தால் கோயிலுக்கே வந்துடலாம். அவ்வளோதான் தொலைவு. காவிரியின் கரையிலேயே அமையப்பெற்ற தலம் நெய்த்தானம் என்ற தலம். சப்தவிட தலங்கள் என்ற 7 தலங்களில் 7வது தலமாக இருப்பது நெய்த்தானம். திருவையாற்றிலிருந்து நேர்கோட்டு கிழக்க போனீங்கன்னா
திருப்பழனம். பழனத்திலிருந்து காவிரி அந்த பக்கம் கடந்தீங்கன்னா திரு சோற்றுத்துறை. சோற்றுத்துறையிலிருந்து அப்படியே கண்டியூர் நோக்கி வந்தீங்கன்னா வேள்விக்குடி. வேள்விக்குடிக்கு அடுத்து கண்டியூர். கண்டியூர்லேருந்து நேர் மேற்க போனீங்கன்னா திரு பூந்துருத்தி. பூந்துருத்திலேருந்து மீண்டும் காவிரியை கடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நெய்த்தார். ஒரே நாளில் காலையில் தொடங்குனா சாயந்தரம் 7 கோயில் நடந்து பார்த்துடலாம். வண்டியில் போய் பார்க்குறதில்ல, நடந்தே பார்த்துடலாம். இதுதான் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறுகிற ஏலூர் திருவிழா என்று பெயர், சப்ததான திருவிழா என்று பெயர். வருகிற சித்திரை பௌர்ணமிக்கு இந்த விழா நடைபெற இருக்குது. நம்ம பங்குனியில் இருக்கிறோம், மறந்துடாதீங்க. சித்திரையில் இந்த விழா நடைபெற இருக்கிறது. போய் பாருங்கள். ஒவ்வொரு பல்லக்கும் பெரும் பெரும் பல்லக்குகளாக இருக்கும். அதில் மழவாடியில் நந்தியம்பெருமானுக்கு திருக்கல்யாணம். பௌர்ணமிக்கு ஒரு சில நாளுக்கு முன் அவருக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த உடனே ஐயாற்று பெருமான் போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரார். யாரை? நம் குருநாதனாகிய நந்தியம்பெருமான் தான் மாப்பிள்ளை சுவாமி. அவர் அழைச்சிட்டு வரார் ஐயாரப்பர். வந்தோடனே திருவையாற்றிலிருந்து அந்த பல்லக்கு புறப்படும் போது நேராக திரு பழனத்துக்கு போகும்போது பழனத்தில் பல்லக்கு தயாராக இருக்கும். அங்கே எதிர்காட்சி. இப்போ பழனத்து பெருமானும் ஐயாற்று பெருமானும் எதிர்கொண்டு வழிபாடு நடக்கும். அதுக்கப்புறம் மண்டபப்படி என்று கொண்டாந்து வச்சுருவாங்க. வழிபாடெல்லாம் முடிஞ்சோடனே இப்போ 2 பல்லக்கு அங்கேருந்து புறப்பட்டுச்சுன்னா நேராக காவிரியை கடந்து இந்த பக்கம் வரணும். சோற்றுத்துறைக்கு வரும்போது சோற்றுத்துறை பல்லக்கு எதிர்கொண்டு 2 பல்லக்கு அழைக்கும். அப்படி அழைக்கும்போது 3 சாமிக்கு தீபாராதனை மண்டபப்படி நடக்கும். முடிஞ்ச பிறகு அங்கிருந்து புறப்பட்டு 3 பல்லக்கு சேர்ந்து அடுத்து வேதிக்குடிக்கு வரும். அங்கே இருக்கிற பெருமான் 3 பல்லக்கை எதிர்கொண்டு அழைக்கிற காட்சி. அதை முடித்த பிறகு அங்கிருந்து கண்டியூருக்கு வரும்போது 4 பல்லக்கையும் பிரம்மேஸ்வர கண்டீஸ்வரர் எதிர்கொண்டு அழைக்கிற காட்சி. இப்போ 4ஐயும் தரிசனம் பண்ணலாம். அது முடித்த பிறகு 5 பல்லக்காக புறப்பட்டு பூந்துருத்திக்கு போகும். பூந்துருத்திக்கு போகும்போது பொய்யிலியப்பராகிய பெருமான் 5 பல்லக்கை எதிர்கொண்டு அழைக்க 6 திருமேனிக்கு வழிபாடு முடித்த உடனே சரியாக இரவு நேரம் வந்துடும். காலையில் புறப்படுவாங்க. இரவு வந்து சேரும்போது காவிரியின் கரையில், ஏன் சித்திரை மாதம் அல்லவா, காவிரியில் தண்ணி இருக்காது, பூரா வெறும் மணலாக நிற்கிற இடத்துல 7 பல்லக்கும் வரிசையாக நிற்கும்போது வான வேடிக்கைகளோடு அந்த விழாவில் தொண்டர்களெல்லாம் கண்டு மகிழ்ந்து 7 பல்லக்கும் சேர்ந்து அந்த வழிபாடு முடித்து அந்த காலையில் கொண்டாந்து திருவையாருக்கு வந்து சேர்த்திடுவாங்க. காலையில் புறப்பட்டது இரவு வெடியிருக்குள்ளே பல்லக்கு 7ம் சேர்ந்து ஐயாருக்கு வந்துடும். வந்த பிறகு வழிபாடுகள் முடித்தோடனே அந்தந்த ஊர் பல்லக்கு அந்தந்த ஊருக்கு போயிடும். எவ்வளவு காலம் நடைபெறுகிற இந்த விழா தெரியவில்லை. ஒரு பல்லக்கை தூக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 50லேருந்து 70 பேராவது வேணும். அவ்வளோ பெரிய பல்லக்குகள். சும்மா 2 பேர் தூக்குறது, 4 பேர் தூக்குற பல்லக்கு இல்லைங்க. வாரைகளை பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு அவ்வளோ பெரிய வாரை இருக்கும். அந்த வாரைகளை சுமந்து கொண்டு ஆடி பாடி அந்த காட்சி நமக்கு அடுத்த மாதம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க சென்று பாருங்கள். இந்த தலங்கள் நம்முடைய சப்ததான தலங்கள் என்று போற்றப்பெறுவன. அந்த வகையில் இங்கே பெருமான நெய்த்தானத்துக்கு வரார். நேர் பின்புறம் இருக்கிற தலம், திருவையாறினுடைய நேர் மேற்கு பகுதி இருக்கிற தலம். அங்கே வந்து பெருமானை பாடுகிறார். நெய்யாடியப்பர் என்று பெயர். இங்கே வந்த பொழுது 4ஆம் திருமுறை 2 பதிகம், 5ஆம் திருமுறையில் 1 பதிகம், 6ஆம் திருமுறையில் 2 பதிகம். இங்கே அப்பர் சுவாமிகள் பாடிய பதிகத்தில், அதில் 6ஆம் திருமுறை ஒரு பதிகத்தில் ஒரே ஒரு வரி மட்டும் சொல்கிறேங்க. நெய்த்தானா என் நெஞ்சுளாயே, நெய்த்தானா என் நெஞ்சுளாயே. அவர் எங்கேயா இருக்கிறாரு? என் நெஞ்சில் இருக்கிறாரியா அப்படின்னு பாட்டு தோறும் பாடி பாடி பரவுகிறார் திருநாவுக்கரசு பெருமான். நான் ஏன் அந்த ஒரு வரி மட்டும் சொல்ல தெரியுங்களா? அதையாவது சுவைச்சிங்கன்னா வீட்டில் போய் அந்த பாட்டை பாடலாம் பார்க்கலான்னு உங்களுக்கு தோணணுங்கிறதுக்காக இல்லைங்களா? ஆக நெய்த்தானத்தாய் என் நெஞ்சுளாய் அப்படின்னு இன்னொரு பதிகம் இருக்குது. எல்லா ஊர் பேரையும் சொல்லி நெய்த்தானத்து பெருமான் தான் எல்லா ஊரும் இருக்கிறார்னு சேத்திர கோவை போலவே
பாடப்பட்ட பதிகம் ஒன்று. எனவே 2 திருப்பதிகங்கள் 6ஆம் திருமுறை, அற்புதமான திருப்பதிகம், எடுத்து படித்து பாருங்கள். சரி, இப்படி நம்முடைய நெய்த்தானத்து பெருமானை பாடியவர் அங்கேருந்து புறப்பட்டு எங்கே வந்தார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய மழபாடிக்கு வரார். திருமழபாடி, இது கொள்ளிடம் தாண்டனம். இந்த பக்கம் காவிரி. காவிரி என்பது நெய்த்தானத்தினுடைய வலது புறத்தில் இருக்கிற நதி. இடது புறத்தில் வந்தீங்கன்னா கொள்ளிட நதி இருக்கிறது. அந்த கரையில் தான் மழபாடி இருக்கிறது. எனவே அங்கே மழபாடிக்கு வந்து பெருமானை வணங்குறார் திருநாவுக்கரசு பெருமான். இங்கே வரும்பொழுது ஒரு திருத்தாண்டகம் பாரார். நீரேறு திருமேனி உடையான் கண்டாய், நெற்றிமேல் ஒற்றைக்கண் உடையான் கண்டாய் என்று கண்டாய் கண்டாயின்னு ஒரு பதிகம். அருமையான, அங்கும் ஒரு அருமையான குறிப்போடு, தாமரையான் தந்தலையை சாய்த்தான் கண்டாய், தகவுடையா நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய், பூமலரால் ஏத்தும் புனிதன் கண்டாய், புணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய், ஏமரு வெண்சிலை ஒன்று ஏந்தி கண்டாய், இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய் என்று கண்டாய் 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 என்று ஒரு அருமையான திருப்பதிகம். ஆளாலம் உண்டுகந்த ஆதி கண்டாய், அடையலதம் புறம் ஒன்றும் எய்தான் கண்டாய், காலால காலனையும் காய்ந்தான் கண்டாய், கண்ணப்பர் கருள் செய்த காலை கண்டாய், பாலாறு மொழிவடவால் பாகன் கண்டாய், பசுவேரி பலிதிரியும் பண்பன் கண்டாய், மாலாலும் அரியறிய மைந்தன் கண்டாய், மழவாடி மண்ணும் மணாலந்தானே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தாண்டகம்ங்க. அந்த பதிகத்தை பாடி வழிபாடு செய்து கொண்டு திருநாவுக்கரசர் எங்கே வந்தார்னார்? பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி தேடிய மாலுக்கு அறியார் திருப்புந்துருத்தி. திருநாவுக்கரசு பெருந்தகை தங்கி பணி செய்த தலங்களில் ஒன்று திருப்புந்துருத்தி. சொல்லார், திருப்புந்துருத்தியை சேர்ந்தார்னர். சேர்ந்து விருப்பொடும் புக்கு திரு நடை மாளிகை முன்னர் சார்ந்து வலம் கொண்டு இறஞ்சி தம் பெருமான் திரு முன்பு நேர்ந்த பரிவொடு தாழ்ந்து நிறைந்த ஒழியா அன்பு பொங்க ஆர்ந்த கண்ணீர் மழை தூங்க அயர்வுறும் தன்மையரானார். நீங்கள் ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி நெய்த்தானம்ங்கிற தலம், அதில் வலது புறத்தில் காவிரியை தாண்டுனா பொந்துருத்தி. இங்கே ஒரு குறைந்தபட்சம் மழபாடிக்கும் நெய்த்தானத்துக்கும் இருக்கிற தொலைவு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும் குறைந்தபட்சம். மழபாடிக்கு போனோம்னா சாமி அவருக்கு எப்படி உணர்த்துறா பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பூந்துருத்திக்கு போக சொல்லாமல் மழபாடிக்கு போயான்னு அனுப்புகிறார். இங்கேருந்து மழபாடி போய் அங்கே பதிகம் பாடி முடித்த உடனே சரி சரி இங்கே வா பூந்துருத்திக்கு வான்னு கூப்பிட்றாரு. நாமளாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கோயிலை முதல்ல சொன்னோமே என்ன அங்கே அனுப்பிச்சுட்டு, ஏன் சாமி என்னை போட்டு இப்படி படுத்துறீங்க, பாடா படுத்துகிற சாமி நீ அப்படின்னு நம்மளாக இருந்தால் கேட்டிருப்போம். அவங்க அதெல்லாம் இல்லை, திருவருள் திருவருள் திருவருள். அதான் இறைவன் குறிப்பு என்ன உணர்த்துதோ அதன் வழி தான் அவங்க பயணம் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற தலம் போகலை, தூரமாக இருக்கிற மழபாடிக்கு போய் பதிகம் பாடி முடித்த பிறகு இப்போ சாமி மழபாடியிலேருந்து எங்கே வர சொல்லார்? இங்கே வரணும்னா அவருக்கு 2 ஆப்ஷனுங்க. ஒன்று மீண்டும் நெய்த்தானத்து வந்து தான் மழபாடிக்கு போகணும், அல்லது நேராக ஐயாறு வந்து நேராக கண்டியூர் வந்து கண்டியூர்லேருந்து மேற்கு இறங்கினா தான் திருப்பூந்துருத்திக்கு வரணும். அப்போ மீண்டும் அவர் ஐயாற்றுக்கு வந்திருக்கக்கூடும் அல்லது நெய்த்தானத்துக்கு வந்திருக்கக்கூடும். அந்த குறிப்பு சொல்லப்படலை. ஏன்? இப்போ தானே கடந்து போனார், அதனால் வந்துட்டார், இங்கே காட்டிட்டார். ஆனால் அவங்க வரும்பொழுது பெருமானை வணங்காமல் வரமாட்டார்கள். பார்த்த தலம் கும்பிட்ட தலம் அப்படின்னு போக மாட்டாங்க, போய் மீண்டும் கும்பிட்டு தான் போவாங்க. ஆனால் அந்த குறிப்பு இங்கே சொல்லப்படவில்லை என்பதை நாம் கருத்தில் வைத்து கொள்ளலாம். எனவே வந்தார், மாளிகை சுற்று வலமாக வந்தார், இறைவன் முன்பு போய் நின்றார். கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு மழை போல பொழிய விழுந்து பணிந்து வணங்குகிறார் திருநாவுக்கரசு பெருமான். அப்படி பெருங்கும்போது என்ன பண்ணார்? திருப்புந்துருத்தி அமர்ந்த செஞ்சுடரை, திருப்புந்துருத்தி அமர்ந்த செஞ்சடையானை ஆண் ஏற்று பொறுப்புந்தருளும் பிரானை பொய்யிலியை கண்டேன் என்று விருப்புறு தாண்டகத்தோடு
விருப்புறு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப இருப்போம் திருவடிக்குள் நாம் என்னும் குறுந்தகை பாடி. இங்கே சொல்கிறார், திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற தலம் வருகிறார். அப்படி வந்து பெருமானை போற்றி பரவுகிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால், இந்த பதிகம் பூந்துருத்தியில் நம்முடைய நாவுக்கரசர் கொடுத்துருக்கிற அந்த பாடலில் முதல் பாட்டு ரொம்ப ரொம்ப நினைந்து நினைந்து நெக்கு உருகக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு நீங்கள் 10 பாட்டும் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் முதல் பாட்டு அதை மட்டும் பாருங்கள். அவர் அந்த பாட்டை தொடங்குகிறார். நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானை. தண்ணீரின் இயல்பு என்ன தெரியுங்களா? அதுக்கு பேர் சலம்னு பேர். ஒரு இடத்துல நிற்காது. ஏன்? மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுவது. அதனால தான் அது. அப்புறம் காற்று அடித்ததுன்னா ஆடும், சலசல சலசலன்னு இருக்குது. அதனால தான் சலம்னு அதுக்கு பேர். நீர் என்று ஒரு பேர், சலம்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு. அப்போ அசைவதனால சலம், அசையாமல் இருந்ததுன்னா அசலம். அசலம்னா மலை, அசையாது இருந்தால் மலை, அசையுமானால் சலம். தண்ணீர் அசைவதனால் அதுக்கு சலம்னு பேர். சலம் பூவொடு தூபம் மறந்தறிய. சரி, அடுத்தது நில்லாத நீர். அப்போ தண்ணீரின் இயல்பு என்னன்னு கேட்டால் ஒரு இடத்துல நிற்காது. அந்த நீரை நிற்க வச்ச ஆளியா எங்கால்? நில்லாத நீர் எங்கே நிற்க வச்சார்? சடைமேல் நிற்பித்தானை. ரொம்ப கோபத்தோடு பொங்கி எழுந்து வந்த கங்கையை தடுத்து நிறுத்தினார் சுவாமி. அப்போ வேகமாக வந்து பெரும் கேட்டினை விளைவிக்கக்கூடிய கங்கையை சடையில் தடுத்து நிறுத்திய பெருமான். எனவே நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானை. இதுவே மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்னு வியந்து பார்க்குறோம். என்னாலியா அவர் அப்படின்னு. அடுத்த வரி சொன்னார், நினையாத என் நெஞ்சை நினைப்பித்தார். நான் என் வாழ்நாளில் இந்த சாமியை நினச்சதே இல்லை. ஏன்? சமணத்தில் போய் கிடந்தேன். இன்னும் அவரை எத்தனை திட்டியிருப்பேன். அவரை பற்றிய நினைப்பே இல்லாமல் இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டா தெரியுங்களா? அவரையே நினைக்கிற மாதிரி பண்ணிட்டார். நினைப்பே இல்லாத என்ன நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிட்டார. என்ன மாயம் செய்தானோ தெரியலையா? நாம் சொல்கிறோம்ல, என்ன மாயம் செய்தாய் அப்படின்னு உலகியில் பார்த்து வியக்கிறோம். அப்பர் சாமி பெருமானை பார்த்து கேட்குறாரு, என்ன மாயம் செய்தீங்க பெருமானே? என் நெஞ்சு உன்னை நினச்சதே இல்லை, ஆனால் இப்போ உன்னை தவிர்த்து வேறு நினைப்பே எனக்கு இல்லை. எனவே நினையாத என் நெஞ்சை நினைப்பித்தானை. அடுத்த வரி சொன்னார், கல்லாதன எல்லாம் கற்பித்தானை. நான் இன்னைக்கு வரைக்கும் எதெல்லாம் படிக்காமல் இருந்தனோ அதெல்லாம் இப்போ எனக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறாயா. கல்லாதன எல்லாம் கற்பித்தானை, காணாதன எல்லாம் காட்டினானை. எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதோ அதெல்லாம் காட்டுறான். எது கண்ணுக்கு தெரியாத பொருள்? சிவம், உயிர், ஆணவம், கண்மம், மாயை. இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது, ஆனால் இருக்குது. இதுதான் சைவ சித்தாந்தம். இப்படி கண்ணுக்கு புலப்படாத பொருளையெல்லாம் எனக்கு காட்டினாயா அவர். காணாதனையெல்லாம் காட்டினானை. எப்படி? கல்லாதனையெல்லாம் கற்பித்தான். என்னையா கற்பித்தார்? 5 எழுத்து நாமத்தை எங்கள் அக்கா வழியாக எனக்கு கொடுத்தாருங்க. சிவாய நமன்னு திருநீர் கொடுத்தாங்களா இல்லையா? ஆம், சிவாய நம என்று திலகவதியார் திருநீரு அளிப்ப பெருவாழ் வந்ததுன்னு பூசினார் இல்லையா? 5 எழுத்து எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. அவன் தான் சொல்லி கொடுத்தான். கல்லாதனை எல்லாம் கற்பித்தானை, காணாதனை எல்லாம் காட்டினானை. அடுத்து சொன்னார், சொல்லாதன எல்லாம் சொல்லி என்னை இங்கு சொல்லாதன எல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளா கொண்டு. நான் இருக்கிற ஆளாயா இல்லைன்னு எனக்கு தெரியுது. இல்லை நீ நம்மால் வாங்க.
அவனை என்னையும் அவனுக்கு ஆளாக கொண்டிருக்கிறானே. என்னையா நான் சொல்லட்டும் வர. ஆக அடியேனை ஆளாக கொண்டு பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை, பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பொந்துருத்தி கண்டேன் நானே. சத்தியமாக நான் தாங்க பார்த்தேன், கண்டேன் நானே. யார் சாட்சி? நான் சாட்சி. கண்டேன் நானே. யார்? நம்ம சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு. இங்கே செல்லாதையா. கண்டவர் 4 பெருமக்கள். பெம்மான் இவனன்றே ஞானசம்பந்த பெருமான். இதோ கண்டேன் நானே, நான் சாட்சினார். முன் குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க மணிவாசக பெருமான். கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே சுந்தரமூர்த்தி சாமி. பார்த்தேன்னு சத்தியமாக பாடிக்கிறாங்க நம் பெருமக்கள். ஆனால் பொதுவாக உலகில் என்ன, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். ஆரியா கடவுளை பார்த்தவங்க, பார்த்தவங்க ஒருத்தரும் இல்லை. இந்த கதையெல்லாம் நாம் காதலியே வாங்கக்கூடாதுங்க. பார்த்தவர்கள் உண்டு. யார்? 4 பெருமக்கள் நாயன்மார்கள் இறைவனை கண்டிருக்கிறார்கள். கண்ட காட்சியினை பாடல் வழியாக தந்திருக்கிறார்கள். நமக்கு இந்த பாடல் வழியாக அவங்கள காணறதுக்கு நமக்கு வழி தெரியல. அவங்க கண்டு பாடலாக கொடுத்துட்டாங்க. இந்த பாட்டை பிடிச்சா அவரை கண்டு கொள்ளலாம் தான். ஆனால் நமக்கு என்ன தெரிய மாட்டேங்க. இன்னும் அந்த ஞானம் கைவர பெறாததுனால நமக்கு தெரியாமல் இருக்குது. என்று கைவர பெறுகிறதோ அன்று நாமும் காணலாம். அதான் அடிப்படை. அதனால் சொன்னார், புனிதன் தன்னை பொந்துருத்தி கண்டேன்னா. ஒரு பாட்டே எப்படி இருக்குதுன்னா 10 பாட்டு இருக்குது. எப்படி இருக்கும் படித்து பாருங்க. எனக்கு என்றும் இனியானை எம்மான் தன்னை. சாமி எப்படிப்பட்டது தெரியுங்களா? எனக்கு என்றும் இனியானை. நாமெல்லாம் அப்படி இல்லைங்க. நேற்று எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும், இன்றைக்கி அவரை பற்றி பேசாதீங்க அப்படின்றோமா இல்லையா? ஆம். நேற்று பிடித்தவர்கள்லாம் இன்றைக்கி நமக்கு பிடிக்கலை. இன்றைக்கி பிடித்து கொண்டு இருப்பவர்கள் நாளைக்கு பிடிக்குமா தெரியல. ஆனால் அப்புறம் சொன்னார், அவர் நேற்றும் எனக்கு பிடிக்கும், இன்றைக்கும் பிடிக்கும், நாளைக்கும். ஏன்? என்றும் எனக்கு இனியானை. யார்? அவர் தான் ஐயா பொய்யிலியப்பர். அவர் தான் என்றும் இனியவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு 2வது பாட்டில் தொடங்குகிற அந்த குறிப்பு, அதாவது இந்த பதிகத்துக்குள்ளே 3வது பாட்டில் அந்த குறிப்பு இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்க. எனவே அந்த வகையில் வந்தார், பெருமானை வணங்கினார். பொய்யிலேயே கண்டேன், பொய்யிலேயே கண்டேன் என்று திருத்தாண்டகம் பாடுகிறார். புந்துருத்தி அமர்ந்த செஞ்சடையானை ஆண் ஏற்று பொறுப்பூர்த்து அருளும் பிரானை பொய்யிலேயே கண்டேன் என்று விருப்புறு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப இருப்போம் திருவடிக்கீழ் நாம். இந்த பதியம் ஒரு குறுந்தொகையின் பேர். இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் திருவடிக்கீழ் இருப்போம் நாம், திருவடிக்கீழ் இருப்போம் நாம் என்று குறுந்தொகை பாடினார். 5ஆம் திருமுறை அப்படி பாடி முடித்தாராம். அங்கு உறையும் தன்மை வேண்டி நாம் அடி போற்றுவது என்று பொங்கு தமிழ்ச்சொல் விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திருத்தொண்டு செய்வார் தம்பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஆங்கு ஒன்று செய்தார். இந்த குறிப்பு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய நாட்களில் நாம் அடி போற்றுவது, நாம் அடி போற்றுவது. முன்னப்பாட்டு திருவடிக்கீழ் இருப்போம் நாம், திருவடிக்கீழ் இருப்போம் நாம், அது ஒரு பதியம். நாம் அடி போற்றுவது என்று ஒரு பதியம் பாடி உளவார தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற திருநாவுக்கரசு பெருமான் இறைவன் திருவருள் உணர்த்த, அது வரி பாருங்க. பொங்கு தமிழ் விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி. சாமி இன்னும் அனுமதி கொடுக்கல இந்த கோயிலுக்கு வான்னு, குறிப்பு தராதனால அங்கேயே இருக்கிறார். தங்கி திருத்தொண்டு செய்வார், தங்கி திருத்தொண்டு செய்வார் தம்பிரான் அருள் பெற்று, சிவபெருமானின் திருக்குறிப்பை பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஆங்கு ஒன்று செய்தார். நல்ல நினைவில் வைத்து கொள்ளுங்க. நம் நாவுக்கரசருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு.
இன்றைக்கி நாம் இருப்பது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். பூந்துருத்தி என்கிற தலம் போங்க, கோயில் கிழக்கு நோக்கிய சன்னதி. கோயில் ராஜகோபுரத்துலேருந்து இடதுபுறம் அந்த காவிரிக்கு போகிறதுக்கு ஒரு சாலை, சும்மா மண் சாலை இருக்குது. அதில் அப்படி ஒரு 100 மீட்டர் நடந்து போனீங்கன்னா வலது புறத்தில் திருநாவுக்கரசர் அமைத்த திருமடம் இன்றும் இருக்கிறது. அவர் கட்டிய திருமடம் 1400 ஆண்டுகள் ஆயிற்று. நினச்சி பாருங்கள், சும்மா இல்லைங்க. வரலாற்றினுடைய பொக்கிஷங்கள் பொதிந்து கிடக்கின்ற மண் நம்முடைய தமிழகம். ஆனால் நமக்கு அந்த பெருமை தெரியவே மாட்டாங்க. என்னத்தை படித்தாலும் என்னத்தை சிந்தித்தாலும் இந்த அறிவு, இதை நாம் பாதுகாக்கணும், இதை நாம் பாதுகாக்கணும் என்கிற அறிவு நம் மக்களுடைய அறிவுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு கோயிலும் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில். நீங்கள் பாடல் பெற்ற தலம்னு சொன்னீங்கன்னாவே 1000 ஆண்டு குறைந்தபட்சம் அதுக்கான காலம். அப்படிப்பட்ட ஒவ்வொன்றுமே நீங்கள் பக்தியில் பாதுகாக்குங்களோ இல்லையோ, இது தொன்மையான பொருள் என்றாவது பாதுகாக்க வேண்டாமா? உலக நாடுகளில் 1000 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு பொருளை காட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப கண்டுபிடிப்பது கடினம். ஆனால் 1000 கோயிலை காட்டுற அடையாளம் தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன செய்வது? நம்முடைய அரசும் சரி மக்களும் சரி ஆலயத்தை பேணி பாதுகாப்பதில் பின்தங்கி தாங்க நிற்கிறோம். அது என்னன்னு திருவுள்ளம் எதுவோ வருத்தத்தக்கதாகத்தான் இருக்கிறது. எல்லாம் சிவன் செயல் என்று அமைதி பெறுவதை தவிர வேறு வழி தெரிய மாட்டேங்குது. நமக்கு மாளிகை மேலே மாளிகை கட்டுறோம், வீட்டுக்கு மேலே வீடு கட்டுறோம். நம்ம ஊரில் இங்கே இருக்கிற கொண்டு ஊருக்கு போனால் ஒன்று. ஆனால் இருக்கிற சாமி குடிசையில் நிற்கிறாரு, இடிஞ்சு போய் கிடக்குது, பாலடைஞ்சு கிடக்குது, வயலில் கிடக்கிறாரு, ரோட்டில் இருக்கிறார், கூரை இல்லாமல் இருக்கிறாருன்னு பார்த்தா நெஞ்சு பதைக்கவே மாட்டேங்குது. அவருக்கு என்ன, சாமிக்கு என்ன அப்படின்னு கடந்து போகிறமே ஒழிய நெஞ்சு பதைக்கிறதான்னு கேட்டால் இல்லை. எவ்வளோ பெரிய வருந்தத்தக்க உணர்வு என்பதை பார்க்கணும். நாம் ஒன்றும் சொல்வதில்லை. ஏன்? உணர்த்தினால்தான் நாம் உணர முடியும். அவன் உணர்த்த மாட்டேங்கிறானே. இப்போ யார்கிட்ட போய் சண்டை போடுறது? அவர்கிட்ட தான் போடணும். ஏயா இப்படி இருக்கிற, ஏஞ்சாமே எல்லாத்தையும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அவர்கிட்ட தான் போகணும். நான் போய் மக்கள்கிட்ட போய் நீ ஏன் பார்க்க மாட்டேங்கிற, நீ ஏன் பார்க்க மாட்டேங்க, ஏன் அவர் சொன்னால் செய்யாமல் இருக்க யாரால் முடியும்? அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்றைக்காவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு வைங்க, ஏன் சாமி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர்கிட்ட தான். ஏன்னா நமக்கு முறையிடுவதற்கு அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். நாம் எங்கே போய் முறையிட முடியாது, அவர்கிட்ட தான் கேட்டாகணும். நம்முடைய உணர்வு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த திருமடம், திருநாவுக்கரசர் திருமடம் என்ற மடத்துக்கு சேக்கிழார் என்ன குறிப்பு தருவார்? திங்களும் ஞாயிறும் தோயும் சூரியன் கதிர்கள் வந்து படிந்து, சந்திரன் கதிர்கள் வந்து படிந்து நிற்கின்ற ஒரு திருமடம். அதனால தான் நீங்கள் அரசர்கள் கொடை கொடுக்கும்போது பாருங்கள், சூரியனும் சந்திரனும் உள்ள காலம் வரை இந்த கொடை நிற்கட்டும் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே சொல்றார், சூரியனும் ஞாயிறனுடைய கதிரும் தோய்ந்திருக்கக்கூடிய திருமடம் ஒன்று அங்கு செய்தார். நாம் அந்த மடத்தை பாதுகாப்பது நமது கடன் அல்லவா? நினச்சி பாருங்கள். 1400 ஆண்டு கடன் நிற்கிற அந்த திருமடம் நம்ம மண்ணில் இருக்கிறது. நம் திருநாவுக்கரசு பெருமான் தங்கி இருந்த இடம் அல்லவா அது? இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம நெஞ்சில் எங்கேயாவது போய் குத்தணும். அது குத்துச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் எங்கள் அறிவுக்கு எட்டணும். எட்டுச்சுன்னா ஏதாவது, ஏன் நிச்சயம் நாளைக்கு செத்து போகிற ஆள் நாம் இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த மடம் இன்னும் 1000 ஆண்டு காலத்துக்கு நிற்கும். இந்த கோயில் இன்னொரு 1000 ஆண்டுக்கு நிற்கும். ஆனால் நீங்களும் நானும் 1000 ஆண்டுக்கெல்லாம் நிற்க மாட்டோம். இப்படிப்பட்ட புண்ணிய மண்ணில் நமக்கு ஒரு பிறப்பை கொடுத்து நல்ல வாய்ப்பும் கொடுத்துருக்கிறார்.
பயன்படுத்துகிற அறிவு மட்டும் வரலன்னு நமக்கு. பேணி பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நம் கையில் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நாம் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுக்கணுங்கிற ஒரு சின்ன அறிவு வந்துச்சுன்னா, ஒரு பொறி தட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு அத்தனை கோயிலும் சரியாயிடும். ஆனால் ஆக மாட்டேங்குதே, வருந்தத்தக்கதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்து பாருங்கள், எல்லாம் இடிஞ்சு போன கோயில், கேட்பாற்ற கோயில்னு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் பண்ணுறது, என்ன செய்வதுன்னே தெரியல. பார்த்தா பதைத்து நிற்கிறது தான் முடியுது. முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, அவ்வளோதான். லைக்கும் ஷேரும் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டோம். ஏன் அதுவே புண்ணியன்னு உட்காந்துக்கிட்டோமே. அவர் காட்சி எடுத்து போகிற மக்கள் யாரோ ஒரு நெஞ்சை தொடட்டும்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. நம்ம நெஞ்சு அதை தொடணுமா இல்லையா? நாம் அவர் தான் சொன்னிருக்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னாரு. நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு கடந்து போகிறோம்ங்க. மறந்துடாதீர்கள், இது போன்று நம்முடைய சைவ நெறியினுடைய அடையாளங்களாக நாயன்மார்கள் விட்டு சென்ற சுவடுகளாக பல இடங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். நாளைக்கு பெரிய புராணம் ஒரு 100 ஆண்டு கழித்து, 500 ஆண்டு கழித்து, 1000 ஆண்டு காலம் கழித்து ஒருத்தன் படித்தான்னா, இந்த இடம் இருக்குது பாரியான்னு காட்டுறக்காது வேண்டாமா என்ன? அப்படி ஒரு இடம் இருந்துச்சுங்க, அது என்னாச்சுன்னே தெரியலேன்னு சொல்கிற நிலையே இருக்கிறது. அப்படி இருந்தால் நாம் சைவத்தில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் சென்று விட்டோம் என்கிற குறை நம்ம மேலே வரும். நம்ம பெரியவங்க இருக்கும்போது நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, ஆனால் நாம் அதை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவைக்கு மேலே இருப்பதை கொடுத்தா போதும். நமக்கு தேவைக்கு மேலே சாமி கொடுத்துருக்கிறார், ஆனால் கொடுக்குற மனத்தை மட்டும் கொடுக்கலை, நமக்கு அதை பாதுகாக்கிற அறிவை கொடுக்கலை. அதெல்லாம் பெருமான் தரணும். என் உணத்தில் உணர்வேன் உணர்த்தாயில் ஒரு கணத்தும் உணரும் வகை காணே. அவன் உணர்த்தலைன்னா உணர முடியாது. ஏனோ இன்றைய காலச்சூழலில் சிலருக்கு உணர்த்துகிறான், பலருக்கும் உணர்த்தாமலே அந்த பெருமான் இருக்கிறான். அது என்ன அவர் என்ன கணக்கு போட்டு வச்சுருக்காருன்னு தெரியல நமக்கு. பெருமை யார் அறிவார் நமக்கு தெரியல. நமக்கு இது அறிந்திருக்கிற அளவுக்கு நம்ம அறிவு பத்தலை. எனவே ஏதோ ஒரு காரணம் பற்றி இது நடைபெறுகிறது, அவ்வளோதான் நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த விடிவு காலம் என்பது நாம் இருக்கிற காலமாக இருக்கக்கூடாதா? ஒரு மறுமலர்ச்சிக்கான காலம் வாய்க்கும் என்று கருதலாம். அந்த காலம் அது நாம் இருக்கிற காலமாக இருக்கக்கூடாதா? 2ஆம் நூற்றாண்டு வரை மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தது சைவம். 7ஆம் நூற்றாண்டு வரை இருண்டு போன சைவம் மீண்டும் 7ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்று 13, 14 வரைக்கும் ராஜ நடை போற்றது. இன்றைய காலச்சூழலில் மீண்டும் மங்கி ஆங்காங்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இது மீண்டும் 7ஆம் நூற்றாண்டை போல பொலிவு பெறுவது எப்போ? இது கேள்வி. திருவருள் தான் விடை சொல்லணும். என்றைக்கு சொல்ல போகிறான்னு நமக்கு தெரியல. திருவருள் அப்படின்னு நாம் பாட்டில் கடந்து போகிற இடத்துக்கு இருக்கிறோம் பாருங்கள். எனவே நாம் அடி போற்றுவதென்று பாடி திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஒன்று செய்தார். திருமடம் அமைத்து உழவான செய்தார். போன இடத்துல தங்கி வந்தவர் திருப்பூந்துருத்தியில் வந்து அவர் தங்கி பணி செய்திருக்கிறார், திருமடம் அமைத்து பணி செய்திருக்கிறார். இந்த 2 குறிப்பையும் ஆழமாக நமக்கு திருநாவுக்கரசர் திருவாரூரில் பல நாட்கள் தங்கியிருந்தார், திருவீழி மிளலையில் பல நாட்கள் தங்கியிருந்தார், திருப்பூந்துருத்தியில் பல நாள் தங்கியிருக்கிறார். இனி அடுத்து பார்க்கும்போது புகழூரில் ரொம்ப நாள் தங்கியிருக்கிறார். மற்ற தலங்களெல்லாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார். இது இறைவன் திருவுள்ளம் என்பதனால் நம்ம பார்க்கணும். சரி, அப்படி இருக்கக்கூடிய நாட்களில் என்ன செய்தார் பாருங்கள். பல வகை திருத்தாண்டகத்தோடு பரவு திருத்தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் ஆனந்த அடைவு திருத்தாண்டகம்
செல்கதி காட்டி போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினர் ஏத்தி இருந்தார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருந்தகை பூந்துருத்தியில் இருந்த காலத்தில் அருளிய பதிகங்கள். உண்மையிலேயே நீங்கள் அவசியம் பாராயணம் சும்மா படித்தாவது பாருங்கள். இந்த பதிகங்கள்லாம் பல்வகை திருத்தாண்டகன்னு ஒரு தாண்டகம். இந்த திருத்தாண்டகம் 10 திருத்தலத்தை பாடுறார். ஒரு பாட்டு ஒரு தலத்துக்கு, 10 பாட்டு 10 தலத்துக்கு. அதில் என்ன ஒரு குறிப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த பதிகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய குறிப்பு அந்த ஊரின் பெயரை சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதுவே போதுங்கிறார். வினை தீருவதற்கு, பாவம் கழிவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இல்லை இந்த பேரையாவது சொல்லியான்னு சொல்கிறார். அதில் அந்த பதிகத்தில் 6ஆம் திருமுறை பல்வகை திருத்தாண்டகம் அப்படின்னா பார்த்தீங்களா, அந்த பதிகம் நீங்கள் வரலாற்று தொகுப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது இடையில் இருக்குது இது. ஆனால் நீங்கள் பன்முறையில் பார்த்தீங்கன்னா தனியாக பின்னாடி ஒன்று இருக்கும். அதாவது 6ஆம் திருமுறையில் 93வது பதிகம். அது இப்போ கையில் பார்த்துக்கொள்ளலாம். அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, முதல் பாட்டு பூந்துருத்தியை பற்றி சொல்கிறார். பூந்துருத்தி என்பீராகில் என்ன செய்யலாம், அதை சொன்னால் போதுமா ஐயா? பூந்துருத்தி என்பீராகில் பொல்லால் சொல்லாது, பொல்லா புலால் துருத்தி போக்கலாம். இந்த உடம்பு உங்களுக்கு மீண்டும் வேண்டாமா? யாருக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பூந்துருத்தின்னு சொல்லுங்கன்றார். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை. இந்த பதிகத்தில் பாட்டு தொடங்குவது நேர்ந்து ஒருத்தி ஒரு பாகத்து அடங்க கண்டு அப்படியே பாட்டு தொடங்குது. நான் சொல்வது கடைசி வரி மட்டும் சொல்கிறேன். பூந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே. இந்த உடம்பு பொல்லாதது. உடம்புக்கு துருத்தின்னு ஒரு பேர் உண்டு. அந்த துருத்தியை போக்கலாமேனார். 2வது பாட்டில் சொன்னார், நெய்த்தானம் என்பீராகில் நில்லா புலால் தானம் நீக்கலாமே. நில்லா புலால் தானம், இந்த உடம்பு என்பது எலும்பும் சதையும் கூடிய உடம்பு. இந்த உடம்பை விட்டு விடலாம் அப்படிங்கிறார். புலால் தானம் நீக்கலாமே. 3வது பாட்டை சொல்கிறார், ஐயாரே என்பீராகில் அல்லல் தீர்ந்து அமர் உலகம் ஆளலாம். சொல்கிறார், அமர் உலகத்தையே ஆளலாமையா. அதுக்கு என்ன வேணும்? ஐயாரா அப்படின்னு சொல்லு. ஐயாரான்னு சொல்லாத, புரியுதுங்களா? அவர் சொல்லு, புந்துருத்தி அப்படின்னு சொல்லு. நெய்த்தானா அப்படி இங்கேன்னு கூப்பிட்டா நெய்த்தானத்தில் காதில் விழணும். அதை விட்டு போட்டு நீங்கள் நெய்த்தானா ஐயாரா அப்படின்னா என்ன நடக்கும்? சத்தமாக சொல்லணுங்க. நீங்கள் இந்த சினிமா பாட்டு பாடும்போது கவனித்து பாருங்கள். இந்த சிங்கர்ஸ் அப்படின்னு போட்டு இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா உசுரை கொடுத்து பாடுறான். அப்படியே இந்த பாட்டை பாடும்போது பாருங்கள், இந்த ஒரு சிறிய குழந்தை கூட டூயட் சாங் பாடுது. அது எப்படி தெரியுமா பாடுது? அந்த ஹீரோவே அல்லது ஹீரோயினே ஆகி பாடுது. அப்படி சாதாரண சினிமா பாட்டை பாடுற அதுவே அந்த பாட்டு பொருளும் தெரியாது, ஒன்றும் தெரியாமல் அதுவே அப்படியே அந்த பாட்டில் அப்படியே உருகி பாடுற மாதிரி பாடுதுன்னா, எங்கள் தேவாரம் பாடணும் உசுரை உருக்கிற பாட்டில் எப்படி பாடணும்? உயிர் உருகிற மாதிரி பாடணுங்க. முதல்ல வாய் விட்டு பாடணும்னு நினைங்க. முதல்ல மூக்குக்குள்ளேயே முனைகிட்டே இருக்கு. அப்படி அதெல்லாம் இல்லை, சத்தமாக பாடுங்க. 2 பாட்டு தெரிஞ்சாலும் சரி, 4 பாட்டு தெரிஞ்சாலும் சரி. இல்லைங்க, கொஞ்சம் பாட்டில் முன்ன பின்ன இருக்குங்க, அதுக்காகத்தான் மெதுவாக பாடிக்கிறேன். உள்ள நீ சத்தமாக பாடுனா யாரோ ஒருத்தன் கேட்டு திருத்தியாவது கொடுப்பானே. ஏங்க இப்படி பாடக்கூடாது, திருத்திக்கிங்க.
ஒன்று இசையை திருத்துவாங்க, இல்லை சொல்லில் இருக்கிற குற்றத்தை திருத்துவாங்க. ஒருவேளை இந்த ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லி எங்க இந்தெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த ழா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இல்லையா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நாம் எல்லாம் நினைக்கிறோம் பக்தி இருக்குனுங்க, அது வெளிக்காட்டாமல் இருக்கும். எப்படி இருக்கணும்? பக்தி இருக்கணும், வெளிக்காட்டாமல் இருக்கணுங்கிறான். அதுக்கு வேறு அவன் சொல்கிற டயலாக்லாம் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற காசு இருக்குன்னு வெளிக்காட்டாமல் இருங்களேன் பார்க்கலாம். உங்கள்கிட்ட செல்வம் இருக்குன்னு என்ன பண்ணுங்க? அழகாக வீட்டை கட்டி பார்த்தா நல்ல காஸ்ட்லியான வீடியா அப்படின்னு தெரிகிற மாதிரி கட்டுறியா? ஆமாம். போடுற ட்ரெஸ் எப்படி இருக்குது? என்னை பார்த்தாவே காஸ்ட்லின்னு தெரிஞ்சுக்கணும். நீ கட்டுற வாட்சு, வச்சிருக்கிற ஃபோனு, விற்கிற காரு எல்லாம் காஸ்ட்லி. எதுக்கு? நான் செல்வம் உடையவனு காட்டுறதுக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை காட்டுறதுக்கு உனக்கு காட்டியே ஆகணும்னு உனக்கு தோணுச்சுன்னா, எங்கிட்ட இருக்கிற பத்தியை காட்டில் உனக்கு என்னையா சிக்கல்? நான் நெத்தியில் நிறையா பூசுனா என்ன, உருத்தராட்சம் போட்டுவிட்டா உனக்கு என்ன? ஏன் என்னிடத்தில் பத்தி இருக்கிறது, நான் சத்தமாக பாடுறேன். ஏன் அவனை சத்தமாக பாடணும், அப்போ தான் அனுபவிக்க முடியும். நீங்கள் திருமுறைகளை வாயார பாடணும். அப்படி பாடி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சிவபுராணத்தையே மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி கும்பிட்ட நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு யாருமே இல்லாத போது ஆனால் வீட்லையாவது சொல்லி பாருங்களேன், சத்தமாக பாடி பாருங்கள். மனசுக்குள்ளே ஒரு அமைதி தானாக குடிகொள்ளும் என்பதை உணர முடியும். அதுதான் திருமுறைக்குரிய தனிச்சிறப்பு. ஆனால் அந்த பதிகத்தில் ஐயாரே ஐயாரே என்பீராகில் அப்படின்னார். அடுத்து சொன்னார், பழனமே பழனமே என்பீராகில் பழவினை நோய் பாற்றலாமே. 5வது பாட்டில் சொன்னார், சோற்றுத்துறை சோற்றுத்துறை என்பீராகில் துயர் நீங்கி தூ நெறிக்கண் சேரலாமே என்று குறிக்கிறார். 6வது பாட்டில் வலஞ்சுழியே வலஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்ந்து வான் ஆளலாம் என்று குறிப்பிடுகிறார். 7வது பாட்டில் கண்டியூர் கண்டியூர் என்பீராகில் கடுகன்னும் வல்வினை கழற்றலாமே என்றும் 8வது பாட்டில் குடமூக்கே கும்பகோணத்துக்கு குடமூக்குன்னு பேர், குடமூக்கே குடமூக்கே என்பீராகில் கொடுவினைகள் தீர்ந்து அரணை குறுகலாமே என்று குறிப்பிடுகிறார். 9வது பாட்டில் வெண்காடே வெண்காடே என்பீராகில் வீடாத வல்வினை நோய் வீட்டலாமே. 10வது பாட்டில் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே. 10வது பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. என்ன பாட்டு தெரியுங்களா? தந்தை யார், தாய் ஆர், தாரம் ஆர். யாருப்பா உங்கள் அப்பா, யார் உங்கள் அம்மா, யார் உன் மனைவி கேட்குறார் அப்பர் சாமி. சரி, இப்போ இவர் அப்பா, இவர் அம்மா, இவர் சம்சாரம். சரி, போன பிறப்பில் அதுக்கு முந்தைய பிறப்பில் யாரை காட்ட முடியும்? தெரியல. எனவே தந்தை யார், தாய் ஆர், தாரம் ஆர், புத்திரர் ஆர். அடுத்த கேள்வி, நாம் ஆர். இந்த கேள்வி பூரா பார்த்துங்க. தந்தை யார், தாயார், உடன் பிறந்தார், தாரமார், புத்திரரார், தாம் தாம் ஆர். இதெல்லாம் கேள்வி. நீ யார், அப்பா யார், அம்மா யார், உடன் பிறந்தவங்க யார், மனைவி யார், உன் குழந்தைகள் யார், இதெல்லாம் கேள்வியாக வச்சுக்க, கண்டுபிடி. அடுத்தது நீ யார்னு கண்டுபிடி. தாம் தாம் ஆர். அடுத்த வரி சொன்னார் பாருங்க, வந்தவாறு எங்கனே. எப்படி வந்தேன்னு தெரியுமா? தெரியல. சரி, எப்படி போக போகிறனாவது தெரியுமா? வந்தவாறு எங்கனே போமாறு ஏதோ மாயாமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம். அட வந்த நீ ஒரு நாள் போவ, அதுகளை இடையில் இருக்கிறத பார்த்து மயங்கி மயங்கி மகிழ்ச்சியில் கடந்துடாத. வந்தவாறு எங்கனே போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் நீ மகிழ வேண்டா. சிந்தையீர் உமக்கு ஒன்று சொல்ல கேள்மின் திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்தையா திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இருவிசும்பில் இருக்கலாமே. ஆகாயத்துக்கு மேலே போய் உட்காந்துக்கலாம் யா நீ?
தூங்கி எந்திரிக்கும் போது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லு. அப்போ இங்கே குறிப்பு என்ன தெரியுங்களா? தந்தை தாய் உடன் பிறந்தார் தாரம் புத்திரம் என்று சொல்லப்பெறுகிற உறவுகள் நிலையானவை அல்ல. மறந்துடாதீங்க. இவையெல்லாம் இருக்குது, இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். அது நமக்கு முடிவானவை அல்ல. அவை இடையில் வந்தவை, இடையில் போய்விடும். ஏன் செத்து போகும்போது ஒருத்தரும் வரமாட்டாங்க. யாராவது வருவாங்களா? இந்த சொல்லப்பட்ட உறவுகளில் யாரேனும் ஒருத்தராவது ஐயையோ அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு சாகிறவங்க யாராவது உண்டா என்ன? கிடையவே கிடையாது. அதனால் உற்றார் யாருளர் உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன்னல்லால் நமக்கு உற்றார். இங்கே தான் மன்னர். அதையும் அடுத்த பதிகம் அங்கே தான் இருக்குது, பார்ப்போம். சரி, இந்த பதிகத்தில் இந்த இப்படி மணிமணியான பாட்டு இந்த பதிகம். இதுக்கு பேர் பல்வகை திருத்தாண்டகம் என்று பெயர். அன்பர்கள், ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, சித்திரை மாதத்தில் திருநாவுக்கரசர் குரு பூஜை வரும். அதை ஒட்டி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறவங்க நாவுக்கரசர் தேவாரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதிகமோ 10 பதிகமோ சும்மாவாது படித்து பாருங்கள். புரியுதோ புரியலையோ சும்மா படிங்க. படிக்கும்போது திருநாவுக்கரசு பெருமான திருவடியை வணங்கிட்டு படிங்க. உங்கள் அறிவுக்கு தக்க சில பாடல்கள் புரியும். அப்படியே நமக்கு அப்படியே சில நேரம் நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா அழுதுருவீங்க. அந்த அழுகையை இந்த நூல் நமக்கு தரும். அது அனுபவித்து பாருங்கள். ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறது. சித்திரை மாதம் அடுத்து இருக்கிறனால குரு பூஜை வருவதற்குள்ள 316 பதிகம் என்னமோ இருக்கிறதுங்க அவருடைய பதிகத்தில். 309 பதிகம் நினைக்கிறேன். அந்த பதிகத்தை ஒரு நாளைக்கு 2-3 நேரத்துக்கு தக்கவார் குறைந்தபட்சம் ஒரு பதிகமாவது படித்து பாருங்கள். ஆழமான கருத்துகள் இருக்குன்னு. அதுவும் குறிப்பாக கொஞ்சம் சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு படிக்கிறவங்களுக்கு இன்னும் உருக்கமாக இருக்கும். அப்படி ஒரு பதிகம்தான் பல்வகை திருத்தாண்டகம் அப்படிங்கிறது. எனவே பல்வகை தாண்டகத்தோடு அடுத்து சொல்ல பரவும் தனி தாண்டகம். உண்மையிலே எனக்கு இதெல்லாம் தாண்டி என்னாலாம் போக முடியல. இந்த பதிகத்தில் இந்த தனி திருத்தாண்டகம்னு பேர் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா? உண்மையிலேயே இந்த 10 பாட்டும் தங்க தகட்டில் பதிக்க வேண்டிய பாட்டு. இந்த 10 பாட்டு இப்போ இருக்கிற அடுத்து சொல்லக்கூடிய 10 பாட்டும் தனி திருத்தாண்டகம் என்று பெயர். தனி என்ற சொல்லுக்கு ஒப்பற்றன்னு அர்த்தங்க பொருள். தனி திருத்தாண்டகம் அப்படின்னா ஒப்பற்ற திருத்தாண்டகம்னு பேர். இதில் 10 பாட்டுங்க. ஒவ்வொரு பாட்டும் நம் நெஞ்சத்தில் அப்படியே ஆழமாக பதிய வேண்டிய பாடல். அதில் முதல் பாட்டு பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணினி இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே. முதல் பாட்டு. இதுக்கு ஏதாவது உரை வேணுமா என்ன? உலகத்தில் இருக்கிற அத்தனை உறவையும் இந்த பாட்டில் வச்சுட்டார். எதெல்லாம் உயர்ந்த பொருளோ அத்தனையும் இதில் வச்சுட்டார். பொன்னி மணினி முத்தும் நீ அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் கலந்த இறைவன் நீயே அப்படின்னாரா முதல் பாட்டு. 2வது பாட்டில் ஒரு குறிப்பு சொல்லார். உன்னை நான் பெற்றிருப்பதனால சூரியன் எந்த பக்கம் உதயமானா எனக்கு என்னையா, எங்களிலே ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாயின்னு திருவெம்பாவை படித்தோமா 19வது பாட்டில். அந்த குறிப்பு பாருங்கள். வெம்பருவ கிற்பது அன்று கூற்றம் நம்மேல் வெய்ய வினை பகையும் பைய நையும், உன் மீது இருக்கிற பகையும் மெல்ல மெல்ல நையும். வெய்ய வினை பகையும் பைய நையும், எப்பறிவு தீர்ந்தோம் இடுக்கண் இல்லோம், எங்கு எழில் என் ஞாயிறு.
எங்கு எழில் என் ஞாயிறு எளியோம் அல்லோம் அம்பவல செஞ்சடைமேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டுகந்த செம்பவல வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே. அவன் அறிவில் இருக்கிறாயா. எனவே எங்கு எழிலன் ஞாயிறு அப்படின்னு ஒரு குறிப்பு. 2வது பாட்டுங்க. இந்த பதிகம் 6ஆம் திருமுறையில் 95வது பதிகம். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த பாட்டு இதுவும் ஒருவார் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் யார் ஒருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆறு ஒருவர் உருகாதே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதார், பணிவித்தால் யார் ஒருவர் பணியாதார், காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதார், காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டா காலே. இந்த காண்பார் ஆர் யார் காண்பார்கள்? எப்போ? கண்ணுதல் பெருமான், நெற்றியில் கண்ணுடைய பெருமான் காட்டவில்லை என்றால் காண்பவர் யார்? அதான் கேள்வி. அப்போ நீங்கள் ஆட்டுனா ஆடுவோம். யார் ஆட்டுவது? அவன்தான் ஏன் ஆட்டுறான்? இதை வச்சு தான் கண்ணதாசன் எழுதினார். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. அவருக்கு பிடிச்சால போட்டார் உள்ள. நம்ம தேவாரம் அது, புரியுதுங்களா? நம்ம அப்பர் சாமி வாக்கியத்தை தான் கண்ணதாசன் எடுத்துக்கொண்டு அவருக்கு தக்கவாறு அதை இசைக்கு தக்கவாறு மாற்றி கொண்டார். அப்போ இறைவன் ஆட்டுவித்தால் நாம் ஆடுவோம், அடக்குனார்னா அடங்கிடுவோம், பாட்டை வச்சார்னா பாடுவோம், பணியை வச்சா அப்போ என்ன தெரியும்? அவனன்றி ஓர் அணுவும் அசையம். இது 3வது பாட்டு. 4வது பாட்டு பெருமான்கிட்ட சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய சொல்லை கடந்து நிற்பவன். ஆயினும் என்னுடைய உடம்பு எலும்பு தசை அழுக்கு பாய்ந்த குரம்பை. இந்த அழுக்கு உடைய இந்த உடம்புக்குள்ளே என் நெஞ்சும் உனக்கு இடன்னு வந்து உட்கார்ந்துருக்கிறியே சாமி. நான் சுத்தமாக இருந்தால் தான் உட்காருவேன், சுத்தமாகலாம் உட்கார மாட்டேன். ஆனால் நீ அழுக்கு பாஞ்ச நெஞ்சுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறியே பெருமானே அப்படின்னு அழுகிறார். பாட்டை பாருங்கள். நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே, நால்வேதத்து அப்பால் நின்ற சொல் பதத்தார் சொல்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய். சொல்லையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய பெருமானே, உன்னை எந்த சொல்லாலும் சுட்ட முடியாது. சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை. அப்படிப்பட்ட நீ நிற்பது ஒத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள். என்னுடைய நெஞ்சு எப்படிப்பட்ட நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பு. புலால்னா நாற்றம் எடுத்த உடம்புன்னு அர்த்தம். நல்ல நாற்றமா என்ன? அந்த நாற்றம், அந்த புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே, யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகமா மணி நிறத்து எம் கடவுளானே. சாமியை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு கற்பகம், நீ எனக்கு கற்பக தருலாம் வேண்டாமையா, நீயே எனக்கு கற்பகம். எனவே உன்னை பிடிச்சிக்கிட்டேன், விட்டுட மாட்டேயா, விட்டுட மாட்டேன். கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகமான் மணி நிறத்து எம் கடவுளானே. நினச்சி பாருங்க, இப்படி ஒரு பாட்டு இருக்குதுன்னு இன்றைக்காவது படித்து பார்த்துருப்போமா என்ன? இது 4வது பாட்டுங்க. 5வது பாட்டு சொன்னார், ஒரு ஊர் எப்படி இருக்கும். 5வது பாட்டு ஊருக்கு சொன்ன இலக்கணம். சிவாலயம் இல்லாத ஊர் ஊரல்ல. பாட்டின் செய்தி இவ்வளோதான். திருக்கோயில் இல்லாத திருவிலூரும், வெந்நீர் அணியாத திருவிலூரும், பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும், பாங்கினோடு பலதறிகள் இல்லாவூரும், விருப்போடு வெண்சங்கம் ஊதாவூரும், விதானமும் வெண்கொடியும் இல்லாவூரும், அறுப்பொடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே. ஒரு ஊர்னால் எப்படி இருக்கணும்? கோயில் இருக்கணும். கோயில் இருந்தால் போதுமாயா? பத்தியோடு பாடணும். சொல்ல அந்த குறிப்பு மறந்துடாதீங்க.
கோயில் இருக்கணும். கோயில் இருந்தால் போதாது, திருவெண்ணீர் பூசி இருக்கிற மக்கள் இருக்கணும். திருநீர் பூசினா போதுமாயா? பத்தியோடு பாடணும். பாடுனா போதுமா? பெண் சங்கம் ஊதணும். பெண் சங்கம் ஊதுனா போதுமா? இடவக்கொடியெல்லாம் கட்டப்பட்டு இருக்கணும். விதானமும் வெண்கொடியும் இல்லாவும். இங்கே இருக்கு பாருங்கள், விளக்கொடி 2 பக்கம் கொடி கட்டியிருக்கிறோமா? விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 பூவை சாமிக்கு பறித்து வச்சுட்டு சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டு போட்டு சாமிக்கு வைக்கிறது இல்லை, முதல்ல சாமிக்கு பூ வச்ச பிறகு தான் சாப்பிட்ணும். அறுப்பொடு மலர் பறித்துட்டு உண்ணா ஊரும். ஊரல்ல இதெல்லாம், ஊருன்னே வச்சுக்காதையா, அதெல்லாம் அடவிகாடு. இந்த பாட்டி சொல்லப்பட்ட ஒழுகலாறுகள் பின்பற்றுகிற வாய்ப்பு தமிழகத்தை தாண்டினா இல்லை. அப்போல்லாம் என்ன அர்த்தம்? எத்தனையோ ஊர் இருக்குது, அழகான நகரம், அந்த நகரம், இந்த நகரம்னு ஆளாளுக்கு அப்படி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தெரியுது எல்லாத்துக்குமே, யாரெல்லாம் வெளியூருக்கு போனால், வெளிநாட்டுக்கு போனால் அவெல்லாம் இந்தியாவில் இருந்தால் பரவாயில்லையான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கி நீ நினச்சி பாருங்கள், துபாய் தாங்க இருக்கிறதுலையே பாதுகாப்பான ஊருனா குண்டு மேலே குண்டு உளுந்து கிடக்குது, என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறான். இனி அவன் மீண்டு வருவதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? உலகம் முழுக்க போர்ச்சூழல். ஆனால் நம்ம டிவி பார்த்துக்கிட்டு அறுசுவையோடு சாப்பிட்டுட்டு நம்ம என்ன ஆனந்தமாக உட்காந்துருக்கோம். இப்படி உட்காந்துட்டு இப்போ நம்ம துபாயில் உட்காந்துருந்த பெரிய புராணம் வகுப்பு நடந்துட்டு இருக்கோமே, இல்லை உட்காந்து கேட்போம். டப்பு டப்புன்னு விழுந்துச்சுன்னா இங்கே புராணம் எங்கே போய் கேட்குறது? உசுரை பிடிச்சிட்டு ஓடினா போதும், ஓடி போயிடும்ல. இன்றைக்கி வளைகுடா நாடுகள் கலங்கி போய் கிடக்குன்னு, ஒரு பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை வகையான சூழலுங்க. நாம் பார்க்குற இந்த காலம் போர்ச்சூழல் உரிய இடத்துல நாம் சாமியை கும்பிட்டுட்டு பூவை போட்டு கும்பிட்டுட்டு நல்லா வெண்பொங்கலும் வடையும் சாப்பிட்டுக்கிட்டு ஆனந்தமாக உட்கார்ந்துருக்கிறோமே, கொடுத்து வச்ச பிறவியா நமக்கு. நினச்சி பாருங்கள், வேறு ஏதாவது நினைக்கிறீங்க இப்போவாது நினச்சி பாருங்கள். இப்போ எவ்வளவு பாதுகாப்பான நாடு இந்தியா என்பதை மனதில் வைத்து கொள்ளும். ஒரு நாடு அவங்களும் அதே மதத்தை சார்ந்தவங்க தான், இன்னொரு நாடும் அதே மதத்தை தான், ஒரே மதத்தை சார்ந்தவங்க தான் இப்போ குண்டு போட்டுட்ருக்கிறான். நினச்சி பாருங்கள். வேறு வேறு மக்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம இனமாயிட்டு நம்ம தெய்வத்தை கும்பரவன் ஆகிட்டேன்னு அமைதியாகவும் இருக்கிறாங்க, செத்துக்கிட்டு இருக்கிறான் நாள்தோறும். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் சிவம் நம்ம கொடுத்த பெரும் பேரு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இப்போவாது அது தேவாரம் உயிரூட்டமாக தெரிஞ்சா சரி. சரி, இது ஊருக்கு சொன்ன பாட்டு. அடுத்த பாட்டுங்க, ஒரு மனிதனுக்கு சொல்கிறார். அந்த 5வது பாட்டு ஊருக்கு சொன்னது, 6வது பாட்டு நமக்கு சொன்னது. நாம் எப்படி இருக்கணும்? இந்த பாட்டில் சில ஒழுகலாறுகள் சொல்கிறார். முடிந்தால் எல்லாத்தையும் பின்பற்றுங்க, இல்லைன்னா ஒன்றையாவது பின்பற்றுங்க. என்ன செய்தி? திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அஞ்செழுத்தை சொல்லுங்க. தீவண்ண திறமுருகால் பேசாராகில். இறைவனை பற்றி யார்கிட்டையாவது 2 வார்த்தை பேசுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையேன்னு பேசணும். சாமியை பற்றி பேசாமல் இருந்துடக்கூடாது. அதனால் இறைவனுடைய திறம் ஒரு கால் பேசுங்கன்னார். தீவண்ண திறமுருகால் பேசாராகில். ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில். காலையிலேருந்து தூங்குறதுக்குள்ளே ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற கோயில் எதுவோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இங்கே கோயில் என்று குறிக்கப்பெற்றது சிவாலயத்தை மறந்துடாதீங்க. நீங்கள் மற்ற கோயிலுக்கு போனால் இது கணக்கில் வைத்து கொள்ளப்பட மாட்டாது. சரிங்களா? அப்பரசாமி சொல்வது திருக்கோயில் சிவாலயத்தை குறிக்கும். ஆனால் சொன்னார் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில். அப்போ 6 கால பூசை இருக்குது. அதில் ஒரு காலமாவது போங்க. ஒன்று திருப்பள்ளி அடிச்சுக்கு போங்க, காலசந்திக்கு போங்க, உச்சி காலத்துக்கு போங்க, சாயரட்சிக்கு போங்க, அல்லது அர்த்த சாமத்துக்காவது போங்க. என்னால் போகவே முடியலைங்க. இந்த பாட்டையே பாடிட்டு இருக்காதீங்க. எப்படியாவது முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் திருக்கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிங்கன்னார். சரி, ஒரு காலம் திருக்கோயில் சூழார.
உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகி. அங்கேயும் சொன்னார், இங்கேயும் சொன்னார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு பூ வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். மறந்துடாதீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே சொல்லி கொடுங்க. இங்கே வா, ஒரு பூவை சாமிக்கு போ, சாமி கும்பிட்டு சாப்பிடு அப்படின்னு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது அடுத்த தலைமுறைக்கு தொடரும். ஏன், இன்றைக்கி அவன் பழகிறவன் அவன் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பான். இன்றைக்கி நாமளே வைக்கலைன்னா அங்கே அவங்க எங்கே வைக்க போகிறாங்க? அப்போ நாம் என்ன பின்பற்றணும்னா, ஒரு பச்சிலையாவது பறித்து சாமிக்கு வச்சுட்டு தான் சாப்பிடும். அந்த பழக்கத்தை பழகுனீங்கன்னா அது உயர்ந்த ஒரு நிலையை நமக்கு தரும். ஆனால் சொன்னார், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகி, அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகி. திருநீர் பூசினீங்கன்னா கொடுமையான நோய் கெடும்னார். அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகி. சரி, இதெல்லாம் நான் பண்ணலைங்க. கோயிலுக்கு போக மாட்டேன், அவரை பற்றி பேச மாட்டேன், அதுக்கப்புறம் அந்த இது சொல்லார், அவரை பற்றி பேச மாட்டேன், பூ வச்சு சாப்பிட மாட்டேன், திருநீர் பூச மாட்டேன் அப்படின்னா நான் என்னங்கன்னார். ஒன்றும் இல்லையா, செத்து செத்து பிறப்பதே உன் தொழிலாக போயிடும் போன்ட்டார். அவங்கெல்லாம் யாருன்னார்? அழியற்றார் ஏதோ எண்ணில் பெரு நோய்கள் மிக நலிய பெயர்ந்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். கடைசி வரி மட்டும் பாருங்கள், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். இப்போ ஒருத்தர் போய் பார்க்குறோம், ஐயையோ இறந்துட்டார். ஆமாங்க இறந்துட்டார். ஏன்? பிறக்கறக்கு தான். ஐயே, ஒரு குழந்தை பிறந்துக்கு எதுக்கு? இறக்கறக்கு தான். பிறந்தது எதற்காக? இறப்பதற்காக. இறந்தது எதற்காக? பிறப்பதற்கு. இப்படியே இதுதான் உன் பிஸ்னஸாக போயிட்டார். தொழிலாகி தொழில். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? டாக்டர் தொழில் பண்ணுறேன், நான் வழக்கறிஞனாக இருக்கிறேன், நான் சிவில் இன்ஜினியராக இருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த தொழிலெலாம் சும்மா. உண்மையான தொழில் எது? செத்து பிறப்பதே தொழில். நீங்கள் இந்த தொழிலை விட்டு வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே சொல்லப்பட்ட எல்லாத்தையும் செய்யுங்க. முடியலன்னா ஒன்றையாவது செய். இது தனி மனிதனுக்காக திருநாவுக்கரசு பெருமான் அறிவுறுத்திய செய்தி. இது 6வது பாட்டு. 7வது பாட்டு சொன்னார், சாமி எப்படிலாம் இருக்கிறார். நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பவர் மணக்கோ வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறைநான்குமானாய், பொன்னானாய் மணியானாய், போகமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துவீர். சாமி, நீ எல்லாமா இருக்கிற உன்னை நான் என்னன்னு சொல்லட்டும். சொல்வதற்கு வார்த்தையை தேடுனா வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. நான் ஏழையா நிற்கிறேங்கிற. யார்? வாக்கின் மன்னவர் சொல்லுகிறார், உன்னை சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை என்று. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுப்பதற்கு செல்வம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வாக்கின் மன்னவர் சொல்லுகிறார், உன்னை சொல்வதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை பெருமானே. இது 7வது பாட்டு. 8வது பாட்டு, அத்தா உன் அடியேனை அன்பாலாத்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனை அரிய நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயே நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ, இத்தனையும் எம் பரமோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவர். இது என்ன சொல்லட்டும்? உன் கருணை என்று சொல்வதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியல பெருமானே. நான் செய்த குற்றங்கள் 1 2 அல்ல, எண்ணிலடங்காத குற்றம். அத்தனையும் பொறுத்தது நீ ஒருத்தந்தாயானார். இத்தனையும் எம்பரமோ ஐய, வியப்பு சொல். ஐயோ. அந்த ஐயோ என்பது இதுவும் வியப்போடு கூடியது தான். ஏன்? உன்னை போல யாராவது ஒருத்தன் மன்னிக்கிறவங்க உண்டாயா? நீ இத்தனை பிழையும் பொறுத்திருக்கிறாயே பெருமானே, நான் என்னையா பண்ணட்டும் அப்படின்னு அழுகிறார். எனவே பெருமான் திருக்கருணை இருந்தவாறேனர். அடுத்த பாட்டுங்க, மொத்த குற்றத்தையும் தன் மேலே வச்சுக்கிட்டார். நாமெல்லாம் ஏதாவது 1 2 செய்வோம், செஞ்ச மாதிரியே சொல்லிக்க மாட்டோம்.
ஆனால் அப்பர் சாமி குற்றமே இல்லாதவர் மொத்த குற்றத்தையும் தன் மேலே வச்சுக்கிட்டார். பாட்டப்படி பொருளே சொல்ல வேண்டியதில்லை பாருங்கள். குலம் பொல்லேன், குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், குற்றமே பெரிதுடையேன், கோலமாய நலம் பொல்லேன், நான் பொல்லேன், ஞானியல்லேன், நல்லாரோடு இசைந்திலேன், நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒழிந்தேலன்னேன், வெறுப்பனவே மிக பெரிதும் பேசவல்லேன், இனம் பொல்லேன், இறப்பதே ஈய மாட்டேன், என் செய்வான் தோன்றினேன் ஏழையே. நான்லாம் எதுக்கு சாமி இந்த மண்ணில் பிறந்தேன்? ஏன் யாராவது எங்கிட்ட வந்து கேட்டால் ஒன்றுமே நான் கொடுத்ததில்லை. என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே. 9வது பாட்டு. 10வது பாட்டுங்க. இதில் சொல்லப்பட்ட பாட்டு ஒரு மணி மகுடம். இந்த பாட்டு அதில் சொல்கிறாரு, குபேரன் அப்படிங்கிறவனுக்கிட்ட 2 வகையான செல்வம் இருக்குது. சங்கநிதி, பதுமை. அவனை கூப்பிட்டு இங்கே வா, நீ இந்த செல்வத்தில் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நீ ஒரு வேளை சொன்னீன்னா நான் உங்கள்கிட்ட எப்பவுமே மறுக்க மாட்டேன். ஆனால் இப்போ சொல்லுவேன், சாமி அந்த செல்வம் எனக்கு வேண்டாம். எது? குபேரன்ட்டு இருக்கிற சங்கநிதி, பதுமினி எனக்கு அது அவன்கிட்டே இருக்கட்டும் சாமி. இல்லை நாவுக்கரசரே, நீ 49,000 பாட்டு பாடியிருக்கிற, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமையா? எனக்கு நான் உனக்கு கொடுக்காம எப்படி இருக்குது? ஏன் நான் கொடுத்தே பழக்கப்பட்டவன், உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சாமி கேட்குறாராம். அதுக்கு சொன்னார், நீ கொடுக்கணும்னு நினச்சின்னா ஒன்றே ஒன்று கொடு. எது? இந்த தொழுநோய் வந்து அப்படியே உடம்பெல்லாம் கை விரல்லாம் காணாமல் போய் கை தான் இருக்கும், விரல் இருக்காது. ஏன்? இந்த நோய் அரித்து போய் அப்படியே புழுக்கள் நெண்டி கொண்டு இருக்குமா. அப்படி அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உண்ணும் புலையர். அப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒருவர் இருப்பாரானால் அவரை பார்க்கும்போது அவர் உண்மையில அன்புடையவர் என்று எனக்கு தெரியுமானால் அவரை நான் சிவமாக கண்டு வணங்குற வாய்ப்பை மட்டும் கொடு பெருமானே போதும். செல்வம் எனக்கு வேண்டாம். நோய்வாய்ப்பட்டு அருவருக்கத்தக்க கூடிய உடலை பெற்றவராக இருந்தாலும் அவர் உனக்கு அன்பர் என்பது அறியப்படுவாராயின் அவர் எனக்கு கடவுள் என்ற நிலையில் வணங்குற வாய்ப்பை எனக்கு கொடு, அது போதும். அப்படியே அன்பின் உச்சத்தில் நின்று கேட்கிறாருங்க. பாட்டை பாருங்க. சங்கநிதி பதுமநிதி 2ம் தந்து தரணியோடு வான் ஆள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ. வேண்டாமையா? தூக்கி போடு, எனக்கு அது வேண்டாம். மாதேவா என்று சொல்ல சங்கம் அந்த சொல்ல மாதேவர்க்கு ஏகாந்தராகி சொல்ல அந்த செல்வத்தை மதிப்போமல்லோம். மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தோலு நோயராய் ஆவுரித்து தின்றுண்ணும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. நான் வணங்குற கடவுள் யார் தெரியுமாயா? நோயில் அருவருக்கத்தக்க உடம்பை பெற்றிருக்கிற ஒருவர் என் பெருமானுக்கு அன்பர் என்றால் அவர் நாம் வணங்கும் கடவுள் என்று. இன்றைக்கி நீங்கள் அன்னை தெரேசான்னு சொல்லிக்கிட்டு அவங்க உலகத்துக்கே பெரும் தாய் என்று மாற்று மதத்தினர் கொண்டாடுகிறார்கள். ஒன்றும் குறையில்லை, தப்பும் இல்லை. ஆனால் அவர்கள் இன்று அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் 1400 ஆண்டுக்கு முன்பே தொழுநோய் உடையவரை பார்த்து அவர் எனக்கு கடவுள் என்று சொன்னவர் நம் திருநாவுக்கரசு பெருமான். இதெல்லாம் இன்றைக்கி நாம் சொல்லாததுனால இந்த நோய்க்கெல்லாம் நாங்கள் தான் பாதுகாக்கிற ஆட்கள் மாற்று மதத்தினர் நினைந்து கொண்டு மயங்கி கிடக்கிறாங்க. ஆனால் அது நம்மிடத்திலேயே இருந்தது, இடையில் மறைந்து போனது, காணாமல் போயிடுச்சு. அதனால் கருணைனா நாங்கள் தான் கருணை நினச்சிட்ருக்குறாங்க. இல்லை, உலகத்துக்கு கருணையை எடுத்து சொல்லியது சைவம் என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. என்ன பண்ணுறது? நாம் படிக்கலை, படித்தவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதனால் இதெல்லாம் நமக்கு தெரியாமலே போயிற்று. இப்படி அவருடைய நிறைவு காலத்தில்
அவர் இங்கே தங்கி இருந்து பணி செய்த காலத்தில் அருளிய பதிகங்கள் ஒன்றொன்று நெஞ்சை போட்டு உருக்குகின்ற பாடல் என்பதை சொல்லி உணவு இடைவேளைக்கு பிறகு 2:30 மணிக்கு மீண்டும் சிந்திப்போம் என்று சொல்லி காலை அமர்வை ஒரு 15 நிமிடம் தாமதமாக இந்த பதிகத்துக்குள்ளே போனதுனால கொஞ்சம் தாமதம் ஆயிற்று. பசியோடு பல பேரும் காத்திருப்பீர்கள். எனவே பொறுத்தருள்க என்று வேண்டிக் கொண்டு நாம் உணவிடை வேலைக்கு பிறகு மீண்டும் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.